السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இந்த புனிதம் நிறைந்த இந்த முஹர்ரம் மாதம் இதில் பல நபிமார்களுக்கு வெற்றிகளை கொடுத்தாலும் கண்ணீர் கதைகளான பெருமானாருடைய முஹப்பத்துக்குரிய பாசத்துக்குரிய வரலாற்றுகளில் அளிக்கப்படாத இன்றும் நடைமுறை அந்த செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஷஹீதாக்கப்பட்ட மிகவும் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு மாதம் முஹர்ரம் மாதம், ஆஷுராவுடைய முஹர்ரம் மாதம். இதில் என்ன வரலாற்று பின்னணிகள் என்று சொன்னால், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்படுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலே தெரிந்திருக்கிறார். நம்ம குடும்பத்தில எல்லாம் யாராவது இறக்கிறான்னு முன்னே தெரிந்தால் கண்ணீர் விட்டு இறைவனை எந்த அளவுக்கு இறைவனோடு ஃபைட் பண்ண வேண்டும் நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பேசுவோம். அதுதான் நிதர்சன உண்மை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியெல்லாம் செய்யவில்லை. அல்லாஹுடைய கலா கதிர் ஏதோ அதுதான். வறுமையும் சோதனையும் வேதனையும் இறைவன் கொடுக்கிறது தான். பொறுமை செய்தால் அதற்கு அல்லாஹ் தஆலா அதுக்கு ஒரு தரஜா கொடுக்குறான். இறைவன் இன்றைக்கி நம்ம ஒரு கடையில் வேலை செய்கிறோம். அவன் சொல்லுகிறான், சிறிது நேரம் அதிகமாக வேலை செய்தால் அதற்குன்னு உண்டான கூலிகள் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் உடனே நாம் என்ன செய்கிறோம்? அதிகப்படியான நேரம் எடுத்து வேலை செய்கிறோம். அதான உண்மை, அதுதான் நிதர்சன உண்மை. அப்போது அதிகப்படியாக வேலை செய்து நமக்கு அதுக்குண்டான பணங்களும் செல்வங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதுபோல தான் அப்போ அதிகப்படியான ஒருவர் 8 மணி நேரம் வேலை செய்கிறாருங்கும்போது எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் செஞ்சால் நான் அதுக்குண்டான கூலியை தருகிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் அதிகப்படியான அந்த 1 மணி நேரம் வேலை செஞ்சு சந்தோஷமாக அதை வாங்கி கொண்டு செல்கிறார். அப்போ மன வலியும் உடல் வலியும் அவருக்கு தெரிவதில்லையே, அவருக்கு அதிகமாக லாபம் கிடைக்கும். அதே தான் துன்யாவில் சோதனையும் வேதனையும் துன்பமும் துயரமும் அது மனிதனாக மூலியமாக இருந்தாலும் சரி, அது நம் மூலியமாக நமக்கு ஏற்பட்டிருந்தாலும் சரி, அப்போ அதில் அல்லாஹு தஆலா அந்தஸ்தை வைத்திருக்கிறான், தரஜாவை வைத்திருக்கிறான். பத்ர் யுத்தத்தில் சஹாபாக்கள் ஷஹீதானார்கள் என்று சொன்னால் அதற்கு தரஜாக்கள் அவங்களுக்கு அல்லாஹ் வைத்திருந்தான். அதனால் தைரியமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை கேட்டார்கள், கட்டுப்பட்டார்கள். அப்போது அப்படி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இந்த உலகத்தை விட்டு மறைந்த ஷஹீதான ஒரு கர்பலாவுடைய நாள். அதனால் இந்த நாளில் நீங்கள் கண்ணீர் வடித்து ஆஷுராவுடைய தினத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அழுது துவா செய்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய துவா கபூலாகும். மனிதன் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு நசீஹத் என்னன்னு சொன்னால், மனிதனிடம் போய் நீங்கள் என்ன செய்யார்கள்? தன் குடும்ப கஷ்டங்களை, குடும்ப வறுமையை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை போய் சொல்லாதீர்கள். முடிச்சு அவுக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்க்கு இருக்கிறது. நம்பிக்கையோடு ஈமானோடு போக சொல்லுங்கள், அல்லாஹ் சரி செய்வான். அதனால் ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு வைங்க. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்குத்தான் தகுதி இந்த நோன்பு வைப்பதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு உறவை பலப்படுத்திய வாசகம்தான் இந்த ஆஷூராவுடைய நோன்பினுடைய வாசகம். அந்த கடைபிடித்த நபர்களுக்கு முன்மாதிரியாக முன்னோடியாக அந்த நோன்பை பிடித்து கடைபிடிக்கிறாங்கள, அந்த மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வர்றாங்க, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வர்றாங்க. அப்போ அங்கே உள்ள கௌமுகள் யாரை கபூல் செஞ்சுருக்கணும்? ரசூலுல்லாவை கபூல் ஏற்றிருக்கணும். ஆனால் ரசூலுல்லாவை ஏற்கவில்லை, கலிமா சொல்லவில்லை. அப்போ அவர்களுக்கு முரணாக நம்ம நடக்கணுங்கிறக்காண்டி தான் 2 நோன்பு சொன்னாங்க. 2 நோன்பு சொன்னதனுடைய சபபு காரணம் இதுதான், அவங்களுக்கு நேர்மாற்றம். ஆனால் அந்த நோன்பு பிடிப்பதற்கு தகுதி யார்? நம்ம தான். அல்ஹம்துலில்லாஹ், பெரிய பாரக்கல்லாஹ். அதனால் அந்த ஆஷூராவுடைய தினத்தை நீங்கள் ஆடம்பரமாக கழித்து விடாதீர்கள். தயவுசெய்து முடிந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? நோன்பு வையுங்கள். துவாக்களை அதிகம் கேளுங்க. முடியாதவர்கள் துவாக்கள் அதிகம் கேளுங்க. ஏன்னா திலாவத்துல் குர்ஆன் அன்றைய நாளில் ஓதுங்க. ஏன்னா நபிமார்கள் ஜெயம் பெற்ற நாள், நபிமார்கள் ஜெயம் பெற்ற நாள்கள், வெற்றியை அல்லாஹ் தந்திருக்கிற
ஒரு தினம் 10வது தினம் ஆஷூராவுடைய தினம். ஆனால் அந்த நாளை நீங்கள் வீணாக கழித்து விடாத அளவுக்கு நல்ல ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. இப்படிக்கு உங்கள் நெல்லை ஹாஃபில் கம்ருதீன் மஹ்லரி ஆலிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.